இது வந்து எல்லாம் எலக்ட்ரிக் கார் ஓகே. நீங்கள் ஒரு தரம் ஓடுறதுக்கு வந்து வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மோர்சாகன்ற ஒரு இடத்துல நிற்கிறோம். அங்கே வந்து கோகார்ட்ன்ற ஒரு கார் வந்து ஓடுற இடம் இருக்குது. அங்கே தான் நாங்கள் வந்து ஓடுறதுக்கு வந்திருக்கிறோம். எப்படி நாங்கள் ஓட போகிறோம்னு பாருங்க இந்த வீடியோவை மறக்காமல். இங்கே பாருங்க எப்படி ஓடுறாங்க. இங்கே எல்லாம் சின்னப்படியாங்க. இதுதான் இப்போ நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். நாங்கள் ஏற்கனவே ஓடி பழக்கம். இந்த தங்கச்சிக்கு வந்து ஓடி பழக்கம் இல்லை, முதல் தரம். ஆனால் அதுவும் பெம்பல் இருக்குது. என்ன செய்ய போகிறான்னு பார்ப்போம். வாங்க போய் டிக்கெட் வாங்குவோம் போய். இது வந்து இதுக்குள்ளே சின்ன குழந்தைகள் ஓடுறது. இங்கே இதில் நீங்கள் பார்க்குறது வந்து சின்ன குழந்தைகளுக்கு பழகிறது. அங்கால பெரிய ஆக்கள் ஓடுறது. இப்போ கீழே போய் புக் பண்ணுற இடம் இருக்கு, அங்கே போகும்போது இப்போ உள்ளுக்க போய் பார்ப்போம் எப்படி இருக்கான்னு பேர். இப்போ இதில் பார்க்குறீங்க தானே, இங்கே தான் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணுறது. அங்கால கார் நிற்கிது. இங்கே இந்த தம்பி புக் பண்ண போகிறேன். கார்டு கொடுத்து காசு கட்டுவோம். இங்கால வந்து இதுதான் ஹார்ஸ்பான் மோர்ஷாகன்ற ஒரு இடத்துல இருக்கு. இப்போ இதுக்குள்ள நீங்கள் கார் வேலை காட்டுறோம் பாருங்க. இது வந்து எல்லாம் எலக்ட்ரிக் கார் தான். இங்கே எவ்வளோ விளையாண்டு பாருங்க. நீங்கள் ஒரு தரம் ஓடுறதுக்கு வந்து 25 ரூபா பெரிய ஆக்களுக்கு. சின்னப்படியலுக்கு வந்து சின்னப்படியல் 15 வயது வரைக்கும் 19 ரூபா. அதுக்கு அங்கால வந்து நீங்கள் 3 தரம் ஓடலாம், 5 தரம் ஓடலாம், அப்படி நிறைய தரம் ஓடுறதுக்கு இருக்கு. நாங்கள் வந்து ஒரு தரம் ஓட போகிறோம். ஒரு பெரிய ஆளுக்கு வந்து 25 ரூபா அப்படின்னா நாங்கள் 3 புக் பண்ணினாங்க. மற்றது தம்பிக்கு வந்து இன்னும் 16 ஆகல, அதனாடியே அவருக்கு சின்ன குழந்தை புக் பண்ணினாங்க. ஓகே வாங்க. இந்த வந்து இதுவெல்லாம் ஓடி பார்ப்போம் எப்படி இருக்குதான்னு. வாங்க வீடியோ போகலாம். ஏன் அந்த கண்ணாடி போட்டுருக்கிறீங்க? என் அத்தான் வந்து கண்ணாடி போட்டிருக்கேன். ஏனென்றால் கண் கொஞ்சம் பிரச்சனை என்ன நாடி. தம்பி என்ன ஹெல்மெட் எடுக்கிற ஐடியா? ஓகே, பிரேசில் கெல்மாம். இங்கே வேங்க ஹெல்மெட் எல்லாம் ஒவ்வொரு சைஸ்லேயும் ஒவ்வொரு நாடு, ஒவ்வொரு விரும்பின நாடு. இப்போ நான் இதுதான் நான் போட போகிறேன். ஸோ விளங்க டூர்போ வந்து நீ கிராத் இது நேராக போய்க்கல, இதில் 53 கொஞ்சம் போகுமா. ஆனால் அது பெயிண்ட் டைம் எடுக்கும். ஆனால் நேர் ரோட்டில் மட்டும் கூர்வேல அமர்த்திடாத. பிரேக்கு இது தெரியுங்க. இப்போ வந்து உள்ளுக்குள்ள வந்துட்டேன். இதில் பார்க்கிங்க தானே. இப்போ வந்து சார்ஜ் வரைக்கும். இப்போ நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கோம். ஏனெண்டா இப்போ ஒரு ரவுண்ட் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறீங்க 8 நிமிஷம். அவையல் முடிஞ்ச அப்புறம் தான் நாங்கள் வெளிக்கிடலாம். இப்போ அவையல் வந்து அப்படியே போய் பின்பக்கத்தால் வந்து பின்னுக்கு கொண்டு விடுவீங்க. நாங்கள் எங்கே தங்கச்சி இருக்கிறா. இதில் பார்க்குறீங்க தானே, இது வந்து டூர்போ. இது வந்து ரிவர்ஸ் எடுக்கைகளை இது செய்கிறது. இங்கால வந்து பிரேக், இது வந்து கேஷ் கொடுக்கும். தம்பி கொஞ்சம் மெதுவாக நில்லுங்க, ஏன் அவசரப்படுறீங்க? முன்னுக்கு அத்தான் தம்பி நான் சேர்ந்து தங்கச்சி பின்னுக்குங்கிறேன். நான் நினைக்கிறேன் என் தம்பி சித்திர போட அவர் வந்து அந்த மண்டை அப்படியே தலையை வந்து அப்படியே அதில் சாச்சி வச்சுக்கிறேன்.
ஓகே இப்போ வாராங்க, நாங்கள் ரெடி ஆகலாம். இப்போ அவங்க அதில் வர பேர் இப்படியே கொண்டாந்து பின்னுக்கு விடுவேன். இன்னும் ரெண்டு பேர் வரும், 2 பேர் வந்த அப்புறம் நாங்கள் வெளிக்காது. இன்றைக்கு வந்து சனம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இல்லாட்டி வந்து நார்மலாக இது வந்து ஃபுல் 8 பேர் ஓடுறதுக்கு அனுமதி நார்மலாக. அடுத்த வரும் பாரு. அதான் அவர் சொன்னவர். இப்போ வந்து முதல் ரவுண்ட் வந்து ஓடி பார்த்துட்டு அவர் வந்து கொஞ்சம் போகும் குறைவாக தான் ஜெயிவிட்டோம். ஏனென்றால் இது பழக்கக்காரன் எங்களுக்கு ஓடி பழக்கம், ஏன்னா அது எதுக்கும் பாதுகாப்பாக இருக்குமா என்று சொன்னவர். ஆனால் நான் வந்து கை காட்டணும். அப்போ கை காட்டினாண்டா எனக்கு போகம் கூட்டினேன். அவர் வந்து போடா போகிறது யாருன்னு தெரியுதானே, அதுதான் நம்ம
வந்து முடிஞ்சது. இப்போ வந்து நாங்கள் திரும்ப உள்ளுக்க கொண்டு விட்டோம்டா எங்களுக்கு அடுத்த ஆக்கள் வந்து வருவினா. இப்போ வந்து வேகமாக நாங்கள் போயிடலாம். அது என்னட்டா அதில் கண்ட்ரோல் பண்ணுறவர் வந்து வேறு ஒருத்தர். இப்போ கொஞ்சம் பேர் ரெடி அனுக்கிறேன் நம்ம யாருங்க. வந்து கொண்டாந்து விட்டாங்க கம்மியாக மாதிரி நாங்க போகிறேன். இப்போ கொஞ்சம் பேர் ரெடி ஆகிங்கன்னா எங்கள் அத்தா வந்து அங்கே கொண்டாந்து விட்டு தங்கச்சி வாரா. தம்பி வார. எப்படி இருந்த? அதான் என்னன்னு சொல்றது கொஞ்சம் என்ன நடந்த? என்ன நடந்தாண்டா தம்பி வந்து வேணுமெண்டு 60க்கு மாற்றிட்டார். ஆனால் அவருக்கு அனுமதி இல்லை மாற்ற. அதனாடியே இப்போ பேச்சு விழுந்தது ஆளுக்கு. ஷானி முதல் தரம் எப்படி இருந்தது? ஓ தங்கச்சிக்கு நல்லா இருந்தா. வேண்டாம் முதல் தரம் வேண்டா தெரியும் தானே எப்படி இருக்க மாட்டேன். ஆனால் அவாவுக்கு வந்து முதல் தரம் வேண்டாம் நாடி போ. ஓ அவன் வந்து பேவும் கூட்டினோனா கை காட்டி. ஓ ஆனால் அனுமதி இல்லை. ஓகே ஓ இப்போ பார்க்குறீங்களா இங்கே ஸ்வீஸ் ஹாலிடே பார்க்குன்னு சொல்லி இங்கே இந்த இடத்துல ஹார்ட் பாம் மோர்ஷா இவ்வளோ படு நல்லா இருக்கும். இங்கால ஒவ்வொரு இதுவும் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் தானே. இங்கால இங்கே சுற்றி பாருங்க. இப்படி தான் இருக்கு. இங்கால விட்டது அங்கே வேலுண்ட இது இந்த இடம் தான். நீங்களும் ஸ்வீஸில் இருந்தீங்களாண்டா கண்டிப்பாக வந்து பாருங்க. பாடு 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 பெம்பலாக இருக்கும். அதுவும் நீங்கள் இப்போ தனியாக வராதீங்க, நிறைய பேரோட வாங்க. அதுதான் நல்ல பெம்பலாக இருக்கும். இப்போ மெட்டவங்களும் கிளம்புறாங்க. விளங்கல. ஓ நான் வந்து முதல் ரவுண்டை கூட்டிட்டேன். இப்போ வந்து எங்கட பொருள்கள் நாங்கள் danke. Zahlt haben wir schon, ne? Ja. Runde-Zeit habt ihr auch bekommen? Chani எல்லாம் ஓகே. வேறு சாமான் எல்லாம் ஓகே. நீங்க வேகம் கூட்டியிருக்கலாம் இலக்கியம் இப்போ இங்கே வேறுங்க ஏர் எந்த கார் இவ்வளோ வேகமாக ஓடினாண்டும் இன்ஃபர்மேஷன் தராங்க. இதில் வந்து இருக்கிறது முதலாவது கண்டிப்பாக நானாக தான் இருப்பேன். என்ஜிஆர் தான் வந்து என்ஜிஆர் தான் எனக்கு அடுத்ததான் நினைக்கிறேன். என்ன நம்பர் இங்கோட்டு என்ஜி 8 என்ஜி 8 11 வந்து இலக்கியம். எவ்வளவு 11 இலக்கியம் 15 சாய். ஓ 11 அத்தை நீங்க ரெண்டாவது. ஓ இங்கே பார்க்குறீங்க தானே. 8ஆம் நம்பர் வந்து நான் முதலாவது 27 17 இல்ல 11 நான் அண்ணா 11 நான். ஓ அது 15 இலக்கியம். யா
தங்கச்சி வந்து கடைசி ஏனென்ற 11 15 வந்து இலக்கியன் 3வது அத்தான் வந்து 2வது 13 நான் வந்து 8 முதலாவது நல்லா தான் இருந்தது இன்னொருக்கா ஆனால் இன்னைக்கு வேணாம் வேறு ஒரு நாள் நாங்கள் வந்து வேறு ஒரு நாள் வார ஐடியா இருக்குது ஏன்னா என்ன அக்காவையும் எல்லாரும் அண்ணாவையும் கூட்டிங்க விளங்கல நீங்க குறுக்கால வந்து ஆளை திருப்பி விட்டுட்டீங்க போய் ஒரு இடி ஆள் திரும்பி ஆனா அந்த டைம் பார்த்து டைமும் முடிஞ்சது 2 பேரும் நடு ரோட்டால ஆனா உன் வேகம் கூட்டிட்டான் அதான் உங்களுக்கு கவர்மெண்ட் இடிச்சிருக்கிறான் நான் நினைக்கிறேன் ஓ ஆனா எந்த வேகம் எப்படி இருந்தது எனக்கு இங்க இதுல கூட்டிட்டான் ஓகே இங்க இது அதுல கை காட்டு ஓ அதுல கை காட்டினா ஓகே இதுல போமா ஓகே இதுல ஓகே நார்மலா தான் எனக்கு என்ன கேஸ் கொடுத்தா கேர்ஃபுல்லா அப்படி கொஞ்சம் ஃபேக்டரி காட்டு ஏன்னா தம்பி போங்க கூட்டினாடி ஆபத்து அது வந்து அந்த ஆக்களுக்கு இடிச்சா வந்து தூக்கி எறியும் அதான் கவனமா இருக்கணும் ஓ அது நல்ல அது கொடுத்தா பிக்கப் ஐட்டம் போகும் இப்போ 3வது எனக்கு 60 ஓமா அடுத்த முறை உனக்கு 60 இங்கே பாருங்க இதுல எல்லாம் நான் ஃபுல்லாக டூர் போய் கொடுத்தேன் நான் என்னது ஓ இங்கே இதில் ஏர் எவ்வளோ வேகமாக போரினோமெண்ட் எல்லாம் எத்தனை செகண்ட் வேகமாக போரினோமெண்ட் எல்லாம் சொல்லும் மற்றது எந்த கார் வேகமாக போகுதுண்டு ஓ அங்கால போய் இது செய்வோம் இப்போ இதுலேயே பார்க்குறீங்க இங்கே சின்ன பிள்ளைகள் பழகிறதுக்கு சின்ன குழந்தைகள் இது அந்த வேகமே இல்லை நல்ல பெம்பலா இருந்தது என்ன அதான் இவன் அதான் 2வது நீ 3வது அதான் 2வது ஆனா ஓகே இலக்கியா ஐயோ கை காட்டினா கூட்டுவாங்க உங்களுக்கு ஓகேண்டா கம்ஃபர்டபுள் நான் முதலாவது சும்மா சுத்திட்டே கை காட்டிட்டேன் அதுக்கப்புறம் போகும் கூடின மோசம் இது வந்து முன்னம் பழக்கக்காரருக்கு வந்து 20 தான் போகும் குடிப்பினம் பேண்ட் வந்து 40 பேண்ட் 60 நான் வந்து புல் போகம் கூட்டினான் 60 கை காட்டினா போகம் கூட்டிக்கணும் அங்கே பாருங்க இதுல எல்லாம் நான் சும்மா தெரிக்க போகும் இவங்க எல்லாம் சின்ன படிங்க அதனால கொஞ்சம் மெதுவாக போட்டாங்க இதுல நான் ஓடினா இன்னும் புல் போகத்து நான் மட்டும் இல்லை எல்லா பெரிய ஆக்களும் ஓடுறது என்னென்ன பெரிய ஆக்களுக்கு வந்து லைசன்ஸ் கார் லைசன்ஸ் இருக்கிறார்கள் அவைகளுக்கு வந்து கூட கொடுப்பினோம்